ஜெயிக்கிறது உறுதி. எதிர்க்கட்சியே இல்லை, அதுலேயும் போய் கள்ள ஓட்டு போடுறானா? இதை தெரிஞ்சுக்கங்க. அவங்க சொல்கிறாங்க ஆதார் கார்டு எதையுமே கொண்டாந்து காமிக்க மாட்டேங்கிறான், வெறும் சிலுப்பை கொண்டாந்து காமிச்சிட்டு ஓட்டை போட்டுட்டு போகிறாங்கிறாங்க. அப்புறம் ஏன் ஆளுங்கட்சி அவங்க எலெக்ஷன் கமிஷன் ஒரு வேடிக்கையான ஒரு கேவலமான ஒரு இது அங்கே இருக்குது டெல்லியில். அவன்லாம் எலெக்ஷன் கமிஷன் மூடிட்டு போயிடலாம். இவ்வளவு இதாக ஓட்டு போடுறாங்க, எவனும் கண்டுக்கிறது இல்லை. ஆக இப்படி கள்ள ஓட்டையும் இதையும் பணத்தையும் இறக்கி ஸ்டாலின் அராஜகம் செய்து இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஒரு குறுக்கு வழியில் பெற்ற வெற்றி என்றைக்குமே நிலைக்காதுங்கிறத ஸ்டாலின் புரிஞ்சுக்காங்க. இப்படியா ஒரு வருஷம் இருக்குது, 1.5 வருஷம் இருக்குது, அதுக்கு இத்தனை கோடியை செலவு பண்ணி இத்தனை பேரை கள்ள ஓட்டு போட்டு இந்த கள்ள ஓட்டெல்லாம் 2026 போடுவான். எதிர்க்கட்சிகளுக்கு எவனுக்கு தெரியுது? இந்த போட்டான் 53% எப்படி 10-15% கள்ள ஓட்டை போட்டிருப்பான், மீதி சதவீதத்துக்கு ரூபாய் கொடுத்துருப்பான். இவ்வளவு கீழ்த்தரமாக கேவலமாக நடந்து முடிந்திருக்கிறது ஈரோடு கிழக்கு தேர்தல்.